எல்லா நாளும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சண்டேவாக இருந்தான்னா மண்டேவாக இருந்தா எப்பவும் போல் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வாசலில் ஒரு கோலம் போட்டேன். அந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடகடன்னு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சரி குச்சிக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சிக்கிழங்கு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் சாப்பாடும் வச்சுட்டு திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு குச்சிக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு சாப்பாடு சோயாபீன்ஸ் போட்டு தாளித்தேன். சைடிஷ்க்கு வந்து முறுக்கும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு தூக்கு போசியில் வந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து சாயங்காலம் குழம்பு வைக்கிற வேலை எதுவும் கிடையாது. அதாவது ஹோட்டலில் வந்து இன்றைக்கி சமையல் அங்கே நான் போன இடத்துல ஒரு ஃபங்க்ஷனு. அண்ணன் வீடு தான், வெளியில் யாரும் கிடையாது, அண்ணன் வீடு தான். அவங்க வந்து சுண்டக்காய் வத்த குழம்பும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. காலையில் செஞ்சிருந்த சாப்பாடு மீது இருந்துச்சு, அதை போட்டு சாப்பிட்டு இவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க பார்த்த உடனே ஒரே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவங்க எதிர்பாராத விதமாக உள்ளே வந்துட்டாங்க. அதனால் அன்எக்ஸ்பெக்டடாக அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், இன்னையோட வேலை முடிஞ்சிருச்சு. பாய்.